எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து திருமணம் அதை பற்றி சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த திருமணம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதாவது ஒன்று, சில பேருக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது. சில பேருக்கு கல்யாணம் ஆனாலும் சந்தோஷமாக வாழ முடியல. மூணாவது, கல்யாணம் சின்ன வயசுலேயே நடந்துடுது. நாலாவது, கல்யாணம் ஆகி மாங்கல்ய பாக்கியம் இல்லாமல் போகிறது. அஞ்சாவது, ரொம்ப லேட்டாக மேரேஜ் ஆகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏன், அதுக்கு ஜாதக ரீதியாக என்ன பண்ணணும், எந்தெந்த கோயில் போனால் திருமணம் வந்து சீக்கிரமாக நடக்கும், கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க, அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இது எதுக்குன்னா, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை நான் யூடியூப்பில் சொல்ல ஆரம்பித்ததுலேருந்து 90% ப்ராப்ளம் மக்கள் சொல்கிறது வந்து திருமணம் தான். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த டாப்பிக்கை இன்றைக்கி எடுத்துகிட்டு பேசலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணேன். அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த வீடியோ வந்து இந்து மதத்தோடையும் ஜோதிடம், ஜாதகம் இதில் நம்பிக்கை இருப்பவர்களுக்காக போடப்பட்ட வீடியோ. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னீங்கன்னா இதுக்கு மேலே இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். என்கிட்ட வாட்ஸ்அப்பில் பேசுகிற சில பேர் கேட்குறாங்க, சார் அதை ஏன் நீங்கள் சொல்கிறீங்க, அதை சொல்லாமையே நீங்கள் வீடியோ பேசலாமேன்னு சொல்கிறாங்க, பிடிக்காதவங்க வெளில போயிடுங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு இப்போ சொல்கிறேன். ஆரம்ப காலத்தில் இந்து மதத்தை பற்றி நான் பேச ஆரம்பிக்கும்போது வீடியோஸ் எல்லாம் வேற்று மதத்தவர்கள் அதை பார்த்து தேவையில்லாத இரிட்டேட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தாங்க. அவங்கக்கிட்ட சண்டை போடுறதுக்கு நமக்கு டைம் கிடையாது. அவங்கள மாற்றுறதும் நம்மளுடைய வேலை கிடையாது. ஸோ எப்படிடா நம்ம வந்து இவங்களை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்து அதில் கிடைச்ச அந்த ஐடியா தான் இந்த வார்த்தை. அதாவது இது வந்து இந்து மதத்தோடையும் இந்து மத தெய்வங்களோடையும் தொடர்புடைய வீடியோ. இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லைன்னா இதுக்கு மேலே நீங்கள் இதை பார்க்க வேண்டாம் அப்படின்ற அந்த வார்த்தை. இப்போ என்ன ஆச்சுன்னா, அதுவே என்னுடைய வீடியோஸ்க்கு ஒரு சிக்னேச்சராக ஆயிடுச்சு, என் ஸ்டைலுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இப்போது திருமணத்தை பற்றி பார்ப்போம். திருமணம் ஜாதக ரீதிப்படி எந்த இடம் திருமணத்தை நிச்சயிக்குது அப்படின்றது பார்த்தா, நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 7ஆம் இடம்னு சொல்கிற இடம் திருமணத்தை நிச்சயம் பண்ணுது. 7th house from ascent, 7ஆம் இடம்தான் திருமணம். இப்போது அதுக்குள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. பட் நீங்களே உங்கள் ஜாதகத்தை எடுத்து ரெஃபர் பண்ணுறதுக்கு, கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றதுக்கு இது வந்து கொஞ்சம் கைட் பண்ணும். அதுக்கு தான் இப்போ ஜோசியம் தெரியாத உங்களுக்கெல்லாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜோசியம் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு தெரியும் 12 ராசிகள் இருக்குது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஸோ மேஷ ராசி தான் ஃபஸ்ட்டு ராசி. இப்போது உங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்திங்கன்னா இந்த மேஷ ராசி எந்த பாக்ஸ் தெரியுங்களா? டாப் மோஸ்ட்டு லெஃப்டில் செகண்ட் ஹவுஸ், லெஃப்டில் இருந்து செகண்ட் ஹவுஸ் டாப் மோஸ்ட், அதுதான் மேஷம். அங்கேருந்து கிளாக் வைஸாக வரணும். செகண்ட் பாக்ஸில் அதுக்கு ரைட்டில் ரிஷபம், அப்புறம் மிதுனம், கடகம், சிம்மம், இப்படி எண்ணிக்கிட்டு வந்தால் இதுதான் மேஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறது, அங்கேருந்து ஆரம்பிக்கும்.
இப்போ லக்னம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, உங்கள் ஜாதக கட்டத்தில் இதோ இந்த மாதிரி லா எங்கே போட்டிருக்காங்களோ, எங்கே லா போட்டிருக்காங்களோ அது வந்து உங்களுடைய லக்னம். கோடு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இங்கே இருக்குது லக்னம். அதே மாதிரி உங்கள் ராசி எதுன்னு பார்த்தா சந்திரன் எங்கே இருக்காரோ அதுதான் உங்கள் ராசி. சரிங்களா? இதில் வேர்ட்ஸு கொஞ்சம் மாறி வந்தாலும் டோன்ட் வரி. உங்கள் ஜாதக கட்டத்தை பாருங்கள், லக்னம் எங்கே இருக்கோ அதுதான் உங்கள் லக்னம், லா போட்டிருக்கிறது. இப்போ என்னுடைய எக்ஸாம்பிளில் மேஷத்துலேருந்து எண்ணிக்கிட்டே வரேன். மேஷத்துலேருந்து எண்ணிக்கிட்டு வரேன்னா இதோ இங்கே இருக்குது மேஷம். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம். ஸோ துலா லக்னம். இது என்னது? இது வந்து இது துலாம்னா விருச்சிகம், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஸோ கும்பத்தில் சந்திரன் இருக்கார், கும்பராசி. இப்படி தான் ராசியும் லக்னத்தையும் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது. இப்போல்லாம் எழுதியே வச்சுருப்பாங்க, பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு அதிபதி இருக்கார். மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், ரிஷபத்துக்கு அதிபதி சுக்கிரன், மிதுனத்துக்கு அதிபதி புதன், சந்திரனுக்கு அதாவது கடகத்துக்கு அதிபதி சந்திரன், சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், கன்னிக்கு அதிபதி புதன், துலாத்துக்கு அதிபதி சுக்கிரன், விருச்சிகத்துக்கு அதிபதி செவ்வாய், தனுசுக்கு அதிபதி குரு, மகரத்துக்கு அதிபதி சனி, கும்பத்துக்கு அதிபதி சனி, மீனத்துக்கு அதிபதி குரு. இப்போ அதிபதிகள் எல்லாம் பாக்ஸில் போட்டு பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கும்? இப்படி இருக்கும். எல்லாம் பர்பண்டிகுலராக மேலேயும் அவங்க தான், கீழேயும் அவங்க தான். செவ்வாய் செவ்வாய், சுக்கிரன் சுக்கிரன், இங்கே புதன் இங்கே புதன், இங்கே குரு இங்கே குரு, இங்கே 2 பேர் சனி, அந்த பக்கம் 2 பேர் சூரியன் சந்திரன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு வீடு தான். மற்ற கிரகங்களுக்கு 2 வீடு, ராகுக்கு எதுக்கு வீடு கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சுக்கணும். உங்கள் ஜாதகத்தை நீங்களே திருமண தோஷம் ஏன் வருது அப்படின்னு. இப்போது ஜோதிடத்தில் சுப கிரகம்னு சொல்கிறது கம்ப்ளீட் சுபர் அப்படின்னா சுக்கிரனும் குருவும். அப்புறம் சந்திரன், நீங்கள் பிறந்தப்போ வளர்பிறை சந்திரனாக இருந்தால் அவர் சுபர், தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அவர் பாவி. அதே மாதிரி புதன் வந்து தனியாக இருந்தால் அசுபர், கெட்டவர். ஆனால் புதன் சுபரான சுக்கிரனோடையோ குருவோடையோ சேர்ந்து ஒரு ஜாதக கட்டத்தில் இருந்தால் அங்கே புதனும் சுபர். இதே புதன் வந்து மற்ற கெட்ட கிரகங்கள் பாவ கிரகங்களான சூரியனோடையோ செவ்வாயோடையோ சனி ராகு கேது இவங்களோடைய சேர்ந்துருந்தால் அங்கே புதன் பாவி. ஏன்னா புதன் வந்து ஒரு அலி கிரகம். சரிங்களா? இந்த சுபரையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், யார் சுபர் யார் பாவின்னு. அதிபதிகளையும் தெரிஞ்சு வச்சுக்கணும், எந்தெந்த ராசிக்கு என்னென்ன அதிபதி. ஏன்னா உங்கள் லக்னத்திலேருந்து கிளாக் வைஸாக எண்ணி 7வது பாக்ஸு என்ன ராசி வருதுன்னு பார்க்கணும். அந்த ராசியில் அந்த பாக்ஸில் என்னென்ன சுபர் இருக்காரா அசுபர் இருக்காரான்னு பார்க்கணும். சரிங்களா? சுபர் இருந்தால் நல்லது, சீக்கிரம் திருமணம் நடக்கும். அசுபர் இருந்தால் திருமணத்தில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஏற்படும். அதுவும் இல்லாமல் 7ஆம் இடத்தை உங்கள் ஜாதக கட்டத்தில் வேறு ஏதாவது பிளானட்ஸ் பார்க்குதான்னு பார்க்கணும். இப்போ சூரியன் 7ஆம் பார்வையில் அவர் இருக்கிற இடத்துலேருந்து 7ஆம் பார்வையில் பார்ப்பார். சந்திரன் 7ஆம் பார்வையில் பார்ப்பார். செவ்வாய்க்கு வந்து ஸ்பெஷல் பார்வை 4, 7, 8. செவ்வாய் அவர் இருக்கிற கட்டத்திலேருந்து 4ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் பார்ப்பார். புதன் 7ஆம் இடத்தை மட்டும் பார்ப்பார். குரு அவர் இருக்கிற பாக்ஸ்லேருந்து 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம் பார்ப்பார். சுக்கிரன் அவர் வந்து வெறும் 7ஆம் பார்வை மட்டும்தான் பார்ப்பார். சனி 3ஆம் இடம் 7ஆம் இடம் 10ஆம் இடத்தை பார்ப்பார். ராகு கேது 3ஆம் இடம் 7ஆம் இடம் 11ஆம் இடத்தை பார்ப்பாங்க.
ஸோ எந்தெந்த கிரகம் நம்ம 7வது அந்த திருமண ஸ்தானத்தை என்னென்ன கிரகங்கள் பார்க்குதுன்றதையும் ஒர்க் அவுட் பண்ணோம். சுபர் பார்த்தா நல்லது, அசுபர் பார்த்தா டிலே. ஸோ 7ஆம் இடம் சுபராக இருக்கணும், 7ஆம் இடத்துல சுபகிரகம் இருக்கணும். அப்புறம் 7ஆம் இடத்துல பாவகிரகம் இருந்தாலும் அதை சுபர் பார்க்கணும், வேறு ஒரு இடத்துல இந்த டிஃப்ரெண்ட் பார்வை வச்சு. இந்த காம்பினேஷன் எல்லாம் சேர்ந்து தான் நம்ம திருமணத்தை நிச்சயம் பண்ணுது. ஜென்ரலாக ஜோதிடத்தில் ஒரு விதி இருக்குது. சுக்கிரன் வந்து ஜோதிட 7ஆம் இடம் காலியாக இருக்கிறது நல்லது. உங்கள் லக்னத்துலேருந்து 7th ஹவுஸ் எம்டியாக இருந்தால் நல்லது. ஆனால் எம்டி இல்லாமல் ஒரு கிரகம் இருந்ததுன்னா ஓகே. ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் அங்கே இருந்தால் உங்களுக்கு தார தோஷம்னு சொல்கிற தோஷம் வந்துடும். அதாவது இருதாரம் அமைய விதி. முதல் கணவர் ஓடி போயிடுவாரோ இல்லை வேறு எதுவும் ஆகிடும், அப்புறம் 2வது கணவர். இல்லை முதல் மனைவிக்கு ஏதோ ஒன்று ஆகிடும், 2வது திருமணம் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதுக்கு காரணம் 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள். அது மட்டும் இல்லை, கலத்திரகாரகன்னு சொல்கிற திருமணத்துக்கு ஆம்பளைங்களுக்கு முக்கியமான பிளானட் சுக்கிரன். சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் தனியாக இருந்தால் நல்லது. ஆனால் சுக்கிரனோட வேறு ஒரு கிரகம் சேர்ந்தா அப்போ 2 பொண்டாட்டி, சுக்கிரனோட இன்னும் 2 கிரகம் சேர்ந்தா 3 மனைவி, இப்படி 3 முறை தாலி கட்ட வேண்டிய நிலைமை. இதெல்லாம் உருவாக்குறது அந்த 7ஆம் இடமும் கலத்திரகாரகன்னு சொல்கிற திருமணத்துக்கு முக்கியமான பிளானட் சுக்கிரனும். இது ஆண்களுக்கு சுக்கிரன், பெண்களுக்கு சுக்கிரன் ப்ளஸ் செவ்வாய். அப்புறம் கிரகங்கள் ஒரு இடத்துல உச்சமடையும் நீச்சமடையும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. இது ஜென்ரலான இன்ஃபர்மேஷன். திருமணத்துக்கு ரொம்ப முக்கியமானது 7ஆம் இடத்துல நல்ல கிரகம் இருக்கலாம், 7ஆம் இடத்துல கிரகமே இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் 7ஆம் இடத்தை சுபர் பார்க்கணும். இப்போது மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு சில தோஷங்கள் சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம் மேரேஜ் டிலே ஆகிறதுக்கு மெயின் ரீசன் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து அவர் இருக்கிற இடத்துலேருந்து, அதாவது ஜாதகத்தில் லக்னத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், 12ஆம் இடம், அந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. செவ்வாய் தோஷம் இருக்கிற மாப்பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் பண்ணணும்னா செவ்வாய் தோஷம் இருக்கிற மாப்பிள்ளை பொண்ணை தான் கட்டி வைக்கணும்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதனால் அந்த மாப்பிள்ளையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு வேணும்னா டிலே ஆகலாமே தவிர செவ்வாயால் தனியாக டிலே கிடையாது. வேற ராகு கேது சர்பதோஷம் இருந்ததுன்னா நீங்கள் தேடினாலும் டிலே ஆகும், தேடலைன்னாலும் டிலே ஆகும். ஏன்னா சர்பதோஷம்ன்றது கொஞ்சம் பவர்ஃபுல்லான தோஷம். அது என்னன்னாக்கா நம்மளுடைய லக்னத்தில் லா போட்டிருக்கிற இடத்துலையே ராகுவோ கேதுவோ, இல்லை 2ஆம் இடத்துலையோ, இல்லை 5ஆம் இடத்துலையோ, இல்லை 7ஆம் இடத்துலையோ, இல்லை 8ஆம் இடத்துலையோ, 8 இல்லை 9ஆம் இடத்துலையோ ராகு கேது இருந்தால் அது சர்வதோஷம். சர்வதோஷம் இருந்தால் திருமணம் டிலே ஆகும். அதே மாதிரி உங்களுடைய ஜாதகப்படி இப்போதைக்கு ராகு திசையோ கேது திசையோ நடந்துச்சுன்னா திருமணத்தை டிலே பண்ணும். புரியுதுங்களா? ஸோ திருமணம் ஆகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஜோதிட ரீதி படி. அப்புறம் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. சன் வந்து ஃபயரி பிளானட், எல்லாருக்குமே தெரியும். அதுக்கிட்ட எது போனாலுமே பஸ்பமாயிடும். ஸோ இந்த கலத்திரகாரகன்னு சொல்கிற சுக்கிரன் ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியனோடு சேர்ந்து ஒரே பாக்ஸில் ரொம்ப க்ளோஸாக 12 டிகிரிக்குள்ளே இருந்தார்னா பஸ்பமாயிடுவார். அதுக்கு பேர் அஸ்தங்க தோஷம்னு பேர். அது ஆயிருந்தாலும் திருமணம் டிலே ஆகும். புரியுதுங்களா? சரி, இப்போ திருமணம் டிலே ஆகிறதுக்கு எல்லாம் சொல்லிட்டேன். சுக்கிரன் வந்து 8 டிகிரிலேயே பஸ்பம் ஆயிடுறார்.
12 டிகிரின்னு சொன்னதில்லை, 8 டிகிரிலேயே பஸ்பமாயிடுறார். சரிங்களா? 12 டிகிரி புதனுக்கு. ஸோ சுக்கிரன் வந்து பாவ கிரகங்களான ராகு, கேது இந்த மாதிரி இல்லை சனி இந்த மாதிரி கிரகங்களோடு சேர்ந்துருந்தா கல்யாணம் ஆகியிருந்தாலும் வாழ்க்கை தடம் மாறி போகும். எதுவுமே நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. பிளானட்டரி பொசிஷன்ஸ் ஆர் டிசைடிங். நம்ம மேலே தப்பு கிடையாது. சுக்கிரன் கெட்ட கிரகங்கள், பாவ கிரகங்கள்னு சொன்ன சூரியனுடையோ, செவ்வாயோடையோ, சனியோடையோ, ராகுவோடையோ, கேதுவோடையோ, இல்லை தேய்பிரன் சந்திரனுடையோ, இல்லை புதனோடையோ இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் வாழ்க்கையில். சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கல்யாணம் ஆகிடும், ரொம்ப இளம் வயசுலேயே. அதுக்கு காரணம் என்னன்னா, 7ஆம் இடத்துல நல்ல கிரகங்கள் இருக்கும், சுபர்கள் இருப்பாங்க. 7ஆம் அதிபதிகள் 7க்கு அதிபதியான, இப்போ நான் சொன்ன மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய், 7க்கு அதிபதியானவரோட சுபர் சேர்க்கை குரு சேர்ந்திருந்தா அந்த மாதிரி. புரியுதுங்களா? இந்த மாதிரி சீக்கிரம் கல்யாணம் ஆகிறதுக்கும் அஸ்ட்ராலஜியில் வழி இருக்குது. லேட்டாக, அதாவது காரணம் இருக்குது. லேட்டாக ஏன் கல்யாணம் ஆகுதுன்றதுக்கும் காரணம் இருக்குது. சில பேருக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்னாலும் அதுக்கும் ஜோதிடத்திலேயே காரணம் இருக்குது. சரி, இப்போ இதை சொல்லிட்டேன். இப்போ நமக்கு எப்போ தான் திருமணம் நடக்கும் அந்த கவலை இருக்குல்ல. சரி, இந்த டிலே எல்லாம் சொல்லிட்டீங்க, எப்போ தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஒரு ஜாதகத்தில் முதல்ல குரு பலம் எப்போ வருதோ அப்போ திருமணம் நடக்க 90% வாய்ப்பு இருக்குது. குரு பலம் என்பது நம்ம ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்காரோ அந்த இடத்துக்கு கோச்சாரப்படி, இன்றைக்கி கேலண்டர் படி 2ஆம் இடத்துலையோ, 5ஆம் இடத்துலையோ, 7ஆம் இடத்துலையோ, 9வது இடத்துலையோ, இல்லை 11வது இடத்துலையோ குரு வந்தார்னா குரு பலம் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது உங்கள் ராசிக்கு குருபலம் இருக்குது, அப்போ திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தசாபுத்தி குருவுடைய தசை நடக்கும்போதோ, சுபர்களுடைய தசை சுக்கிரனுடைய தசை நடக்கும்போதோ, இல்லை வளர்பிறை சந்திரனாக இருந்தால் சந்திர தசை நடக்கும்போதோ திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 7க்கு அதிபதி லக்னத்துக்கு 7ஆம் இடம், ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் இடம் கடகம்னு வருது, இல்லை சிம்மம்னு வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன். அந்த சூரிய தசை நடக்கும்போது உங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அப்புறம் ஏகதாரம் அப்படின்னா ஒரே ஒரு திருமணம் செய்கிறவர் யாருன்னா, இந்த 7ஆம் இடம் காலியாக இருக்கிறவங்க, இல்லை 7ஆம் இடத்துல ஒரே ஒரு கிரகம் இருக்கிறவங்க, இவங்களுக்கு திருமணம் ஒரே ஒரு திருமணம் தான். சரிங்களா? இப்போது சொந்தத்துலேயா அந்நியத்துலையா கல்யாணம் அப்படின்னு பார்த்தாக்கா 7ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். சூரியன் வந்து தகப்பனாரை குறிக்கும், சந்திரன் வந்து அம்மாவை குறிக்கும், செவ்வாய் வந்து சகோதரரை குறிக்கும், புதன் வந்து மாமனை குறிக்கும், குரு வந்து பிள்ளைங்க அதை குறிக்கும். இந்த மாதிரி 7ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்து அதன் வழியாக திருமணம் நடக்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க. சரி, காதல் திருமணம் நடக்குமான்னா சுக்கிரனும் சந்திரனும் ஒரு ஜாதகத்தில் எங்கே சேர்ந்துருக்காங்களோ அங்கே லவ் மேரேஜ். சிம்பிள். இப்போ ஒரு கோயிலாக சொல்கிறேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 கோயில் சொல்கிறேன். அந்த 25 கோயிலில் எந்த கோயிலில் வேணால் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணலாம். இதை வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இப்போ 20 மினிட்ஸ் ஆக போகுது. இதை அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். தேங்க்யூ. இதான் நான் சொல்ல வந்தேன். நன்றி, வணக்கம். ப்ளீஸ் டூ டேக் கேர்.